உறவுகளுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகம் கட்சியினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் நடந்தது. அந்த கூட்டத்தில் விஜய் என்ன பேசினார், அந்த கூட்டத்தில் என்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு, அதில் விஜய் என்ன பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது, அவர் என்ன பேசியிருக்கிறார் அப்படின்ற உள்ளிட்ட விஷயங்களை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழக வெற்றி கழகம் செப்டம்பர் 27ஆம் தேதி 2025 அந்த கரூர் துயர சம்பவம் நடைபெற்றது. அதன் பிறகு ஒரு 40 நாள் ஆயிடுச்சு. இன்னையோடு அது சம்பவம் நடந்து 40 நாள் ஆயிடுச்சு. 39 நாட்களாக அரசியல் நிகழ்வுகள் எதுலேயுமே விஜய் அவர்கள் கலந்து கொள்ளாமல் இருந்தார். அதன் பிறகு விஜய் அவர்கள் ஒரு காணொளி வெளியிட்டு பேசினார். அதற்கடுத்து ஒரு ப்ரெஸ் மீட்டோ இல்லை வேறு ஏதாவது காணொலியோ அந்த மாதிரி எதுவுமே பேசலை. ஸோ ஒரு பெரிய துயர சம்பவத்திற்கு பிறகு அவர் ஒரு அரசியல் கூட்டத்தில் கலந்துக்கிறார். அவர் என்ன பேச போகிறார் அப்படின்ற எதிர்பார்ப்பு அரசியல் கட்சிகள், அதுக்கப்புறமாக பொதுமக்கள்கிட்ட, அவங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்கள்கிட்ட இருந்தது. அதை நிறைவேற்றினாரா விஜய் அப்படின்றத பிறகு பார்ப்போம். அதற்கு முன்னாடி அந்த பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட 2 தீர்மானங்கள், அது ரொம்ப முக்கியமான தீர்மானங்கள் நான் அப்படி பார்க்குறேன். அது என்ன அப்படின்னா, எங்களுடைய தாவேகா கட்சியினுடைய முதல்வர் வேட்பாளர் விஜய் தான் அப்படின்றது அது முதல் தீர்மானம். அது ஒரு மிக முக்கியமான தீர்மானம். ரெண்டாவது கூட்டணி குறித்த முடிவுகளை எடுப்பதற்கான அதிகாரம் விஜய் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது அப்படின்ற தீர்மானம். இந்த 2 தீர்மானங்கள் மிக முக்கியமான தீர்மானங்களாக பார்க்குறேன். ஸோ இந்த 2 தீர்மானங்களை அப்படியே இருக்கட்டும். ஸோ இதற்கு அடுத்து விஜய் அவர்கள் 14 நிமிடம் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் உரையாடினார். ஆதவ் அர்ஜுனா கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பேசினார் அப்படின்னு நினைக்கிறேன். அருண்ராஜ் ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்பார். விஜய் அவர்கள் மொத்தமாக 14 நிமிடங்கள் பேசினார். கரூர் துயர சம்பவத்திலிருந்து அவருடைய பேச்சை ஆரம்பித்தார். 49 நம்மளுடைய சொந்தங்களை எழுந்திருக்கிறோம் அப்படின்ட்டு பேச ஆரம்பித்தார். அதான் நெஞ்சில் குடியிருக்கும் அதில் தான் பேச ஆரம்பித்தார். ஸோ அதன் பிறகு அவர் முதல்வர் ஸ்டாலினுக்கு சில கேள்விகளை முன்வைக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு கேள்விகளை முன் வச்சார். அதாவது அந்த சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடந்தது இல்லையா, ஃபஸ்ட்டு சென்னை ஹைகோர்ட்டில் நடந்தது, அதன் பிறகு சுப்ரீம் கோர்ட்டில் நடந்தது. நீங்கள் எஸ்ஐடியை எதன் அடிப்படையில் அமைச்சிங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டது அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் தலையில் கொட்டியது அப்படின்னு அவர் பேசினார். 2-3 இடங்களில் தலையில் கொட்டியது அப்படின்ற வார்த்தைகளை விஜய் அவர்கள் பயன்படுத்தினார். இவங்க அவசரமாக ஒரு நபர் ஆணையத்தை அமைச்சாங்க, தலையில் கொட்டி அந்த ஆணையத்தை வீட்டுக்கு அனுப்புனாங்க அப்படின்லாம் அவர் பேசினார். இப்போ அந்த சம்பவம் நடந்த 2 நாட்களில் காவல்துறை அதிகாரிகள், அதுக்கப்புறமாக செய்தி தொடர்பு அரசு அதிகாரியாக நியமிக்கப்பட்ட அமுதா ஐஏஎஸ் உள்ளிட்டவர்கள்லாம் பத்திரிகையாளர்களை சந்தித்தாங்க. ஸோ இந்த மாதிரி காவல்துறை உயர் அதிகாரிகள் பத்திரிகையாளர்களை சந்தித்தாங்க அப்படின்னா அது இந்த விசாரணை நியாயமாக நடைபெறுமா அப்படின்றது பொதுமக்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க அப்படின்ட்டு அதை ஒரு கோட் பண்ணி விஜய் அவர்கள் சொன்னார். ஒரு மனிதாபிமானம் இல்லாமல், ஒரு அறம் இல்லாமல் அரசியல் சூழ்ச்சியை நிகழ்த்துகிறார் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு ஸ்டாலின் அவர்கள் மீது பேசினார். 1972க்கு அப்புறமாகவே திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்துக்கு கேள்வி கேட்குறதுக்கு யாருமே இல்லாமல் போயிட்டாங்க, அதனால தான் இவங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் அவர் பேசினார். இப்போ நடக்கிற விஷயங்களெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரு அரசியல் கட்சிகள்லாம் தோல்விக்கு பிறகாக ஒரு அறிக்கை கொடுப்பாங்க. மக்கள் கொடுத்த தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கிறோம், இன்னும் மக்களுக்காக நாங்கள் பணியாற்றுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை. எந்த கட்சி தோக்குதோ அந்த கட்சியை அறிக்கை கொடுக்கும். அந்த மாதிரி அறிக்கையை இப்போயே தயார் பண்ணி வச்சுக்கோங்க, 2026 நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்றத சொன்னார். அதே போல் இயற்கையும் இறைவனும் நம் பக்கம் இருக்கிறாங்க. நம்மளுடைய பயணம் தடம் மாறா, நம்மளுடைய பயணத்தில் நம்ம தடம் மாற மாட்டோம் அப்படின்றத குறிப்பிட்டார். அதே போல் எப்பயும் குறிப்பிட்ற மாதிரி இந்த 2026 தேர்தல் அப்படின்றது 2 பேருக்கு இடையில் தான் போட்டி. ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே அப்படின்றதையும் அவர் குறிப்பிட்டு பேசினார். 100% நம்ம வெற்றி பெறுவோம், வாகை சூடுவோம், நம்பிக்கையோடு இருங்கள், அடுத்த முறை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் அப்படின்றதோடு அவருடைய பேச்சை முடிச்சுக்கிட்டார். ஸோ இதில் ஒரு 14 நிமிடம் பேசினார். உச்சநீதிமன்றம் சொன்னதாக கோட் பண்ணி ஒரு 3 விடயங்களை ஸ்டாலின் அவர்களுக்கு கேள்வி அப்படின்றத முன் வச்சார்.
மற்றபடி அவருடைய பேச்சில் வேறு எந்த முக்கியமான அம்சங்களும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே மாநில அரசை முதல்ல விமர்சனம் செய்வார் விஜய். அதன் பிறகு மத்திய அரசின் மீதான விமர்சனங்களையும் தொடுப்பார். ஆனால் இந்த பேச்சில் மத்திய அரசின் மீது எந்த விமர்சனமும் வைக்கவில்லை. மத்திய அரசு குறித்தும் அவர் எதுவும் பேசவில்லை. ஸோ என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருந்தது, அவர் என்னென்னலாம் பேச மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 40 டேஸ் கிட்ட அவர் அமைதியாகவே இருந்திருக்கிறார். ஏன் அந்த அமைதி, நான் ஏன் மௌனமாக இருந்தேன் அப்படின்றத நான் இதில் சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்த்தேன். அதை அவர் பேசலை. ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்கும், நாங்கள் எங்களுடைய அடுத்த கட்ட பரப்புரை பயணங்களில் நாங்கள் எந்த மாதிரி திட்டமிட்டிருக்கோம், அடுத்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு என்னென்ன முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அதெல்லாம் நாங்கள் எடுக்கிறதுக்காக ஒரு குழு போட்டிருக்கோம், இல்லை இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம், இதெல்லாம் நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு பேசுவார் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஸோ அதுவும் பேசலை. ஸோ அதற்கு அடுத்ததாக இந்த கரூர் சம்பவம் நடந்த பிறகு தாவேக்காவை கூட்டணிக்காக அழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அதிமுகவில் இருந்தும் சரி, ஆர்பி உதயகுமார் அழைச்சார், இன்னும் ராஜேந்திர பாலாஜி அழைச்சாங்க, பாஜகவிலிருந்தும் சில முக்கியமான தலைவர்கள் தாவேக்காவை கூட்டணிக்கு வந்துடுங்க அப்படின்னு அழைச்சாங்க. ஸோ இந்த மாதிரியான கூட்டணி அழைப்புகள் இருக்கும்போது விஜய் அவர்களே பேசுவார் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். எங்களுடைய கொள்கை எதிரி, எங்களுடைய அரசியல் எதிரி இவங்க 2 பேர் தான், இவங்க 2 பேரோட கூட்டணி இல்லை, இந்த மாதிரியான அழைப்புகள்லாம் வந்திருக்கு, நான் அதெல்லாம் நிராகரிக்கிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு சமிக்கையோ ஏதாவது ஒரு விஷயங்களையோ அவர் பேசுவார், கூட்டணி அழைப்புக்கு அவர் பதில் சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அந்த மாதிரி எந்த விஷயமும் பண்ணலை. ஏற்கனவே பொதுக்குழுவில் விஜய் அவர்கள் தான் சிஎம் வேட்பாளர் அப்படின்ற தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. அதையே தான் இங்கேயும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கடந்த கூட்டங்களெல்லாம் நான் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு. இது இனிமேல் நடக்கூடிய கூட்டங்களில் நான் ஆன் டைமுக்கு வந்துடுவேன். 9 மணினா 9 மணி, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் சொல்லுவார் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். அந்த மாதிரி எதுவும் பேசலை. இன்னொன்று முக்கியமாக அவர் தமிழ்நாட்டிலையுமே திமுக விமர்சனம், அதாவது ஸ்டாலின் அவர்களுக்கு கேள்விகளை முன்வச்சாரே கண்டி இந்த 40 நாட்களில் தமிழ்நாட்டில் கூட நடந்த சம்பவங்களை பற்றி எதுவுமே பேசலை. முக்கியமாக நான் எஸ்ஐஆர் குறித்து அவர் பேசுவார். முக்கியமாக அடுத்த ஆண்டு நம்ம தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்கிறதால எஸ்ஐஆர் மிக முக்கியமான பேசு பொருளாக இருக்குது. எஸ்ஐஆரை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு அறிக்கை கொடுத்துட்டாங்க. ஆனாலும் விஜய் அவர்கள் அதை ஒரு நிமிடம் அதை பற்றி பேசுவார் அப்படின்னு எதிர்பார்த்தேன். அதையும் பேசல. பாஜகவின் மீதான விமர்சனங்கள் ஏதாவது வைப்பாங்க, பாஜக இந்த 40 நாளில் பாஜக செஞ்ச விஷயங்களை பற்றி அவர் பேசுவார் அப்படின்னு எதிர்பார்த்தேன். அதையுமே பேசலை. அதற்கு அடுத்ததாக கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை 2 நாட்களுக்கு முன்னாடி நடந்தது. ஸோ அந்த சம்பவம் குறித்து பெண்களுடைய பாதுகாப்பு எப்படி இருக்குது, சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது, இதெல்லாம் மேம்படுத்தணும் அப்படின்ற கோரிக்கையோ இல்லை விமர்சனமோ வைப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதையுமே அவர் வைக்கல. அதற்கு அடுத்து திமுக மீதான விமர்சனம். அமைச்சராக நகராட்சி நிர்வாக மற்றும் குடிநீர் வழங்கல் துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய KN நேரு அவர்களுடைய துறையில் வேலை கொடுக்கப்பட்டதில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு இடி தமிழக டிஜிபிக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க. அது குறித்து அவங்க அறிக்கையை வெளியிட்டாங்க. ஆனால் இந்த ஸ்பீச்சில் அது குறித்து அவர் பேசுவார் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். அதை பற்றியும் எதுவுமே பேசலை. ஸோ அவர் ஒட்டுமொத்தமாக ஒரு 14 நிமிடங்கள் பேசினார். திமுக தலைவர் அல்லது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு சில கேள்விகளை முன்வைச்சார். மற்றபடி அரசியல் எதிர்பார்ப்புகளுக்கான எந்த ஸ்பீச்சுமே அவர் கொடுக்கல. போன வாட்டி எப்படி பேசினாரோ அதே தான் இந்த டைமும் அவர் பேசியிருக்கிறார். ஒரு கரூர் சம்பவம் அவங்களுடைய அணுகுமுறையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். அந்த மாதிரியான எந்த மாற்றமும் இல்லை அப்படின்றது தான் இப்போ நம்மளுக்கு தெரியுது. ஸோ விஜய் அவர்கள் ஒரு 40 நாட்கள் பிறகு தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி அவர் பேசி இருக்கிறார். ஸோ இதிலேயே அடுத்த கட்ட பயண திட்டங்கள் குறித்த அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஸோ அந்த அறிவிப்பும் வெளியாகலை. ஸோ ஒரு மாதம் கிட்டத்தட்ட அவர் அவருடைய பயணத்திட்டத்தை, மக்கள் சந்திப்பு திட்டத்தை தொடங்கி 3 வாரங்கள் தான் போச்சு. அதன் பிறகு அந்த பயணத்திட்டங்கள் கடந்த 40 நாட்களாக எதுவும் நடக்கலை. ஸோ அடுத்தடுத்து அவங்க என்ன அப்டேட்ஸ் பண்ணுறாங்க, அடுத்தடுத்து என்ன விஷயங்களை அவங்க விவாதிக்கிறாங்க, எந்த மாதிரியான அரசியல் செய்கிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ கட்சி தொடங்கி 2 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிவிட்டது. இன்னமும் கூட விஜய் அவர்கள்
ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தாமையே இருக்கிறார். ஸோ பத்திரிகையாளர் சந்திப்பை வரும் நாட்களாவது நடத்துகிறாரா அப்படின்றத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் விஜயனுடைய பேச்சை கேட்டீங்க அப்படின்னா கடந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி அவருடைய பேச்சுக்கும் இப்போ அவருடைய பேச்சுக்கும் என்ன வித்தியாசமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். அவருடைய அணுகுமுறை, இந்த பேச்சு அதெல்லாம் சரியாக இருந்ததா? சம்பவத்திற்கு பிறகு நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்க அவருடைய ஸ்பீச்சில்? அவங்க எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சாரா? நீங்கள் என்ன மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.